ஹலோ மச்சான். என்னாச்சு மச்சான்? தெண்டல் கிட்ட பேசிட்டியா? டேய், நான் தென்றலுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டா வேற ஒருத்தன் ஃபோன் அட்டன் பண்ணி ராங் நம்பர் சொல்லி கடைசில உங்க ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான்டா. ஏதோ தப்பா இருக்குடா. நீ என்ன பண்றனா, ஆபீஸ்ல இருந்து தென்றலை தேடி உடனே நம்ம வீட்டுக்கு வந்து சேரு. நான் இங்க இருந்து அவங்கள தேடிட்டு ஆபீஸ்க்கு வரேன். அவங்க இடையில எங்கேயாவது பார்த்தீங்கன்னா உடனே எனக்கு கால் பண்ணு. நான் பார்த்தா உனக்கு கால் பண்றேன். சரி மச்சான். டேய், நான் வர்ற வழியில ஃபுல்லா தேடிட்டேன்டா. வர்ற வழியில கிஃப்ட் எதுவும் வாங்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி கண்ணில் படுற கிஃப்ட் ஷாப், ஃபேன்சி ஸ்டோர் எல்லாத்துலயும் தேடி பார்த்தேன். ஆனா எங்கேயுமே தென்றலை காணோம்டா. மச்சான், நானும் வர வழியில டீ கடை, ஹோட்டலு எல்லா இடத்துலயும் தேட்டேன்டா. தென்றல் கண்ணிலே படல. ஆபீஸ்ல இருந்து வர்ற எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அவங்க எங்கேயுமே காணோம். ஒருவேளை நம்ம கண்ணில் படாம என்ன பார்க்க அவங்க நம்ம வீட்டுக்கு போயிருந்தாங்கன்னா இந்நேரம் அம்மாவே எனக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாங்களே. அப்ப தென்றல் நம்ம வீட்டுக்கும் போகல, வேற எங்க தாண்டா போயிருப்பாங்க? தெரியலையே மச்சான். தென்றல் போன்ல வேற எவனோ பேசினான்னு சொல்ற. அவன் யாரு? அவன் எதுக்கு தென்றல் சந்திச்சா? ஒண்ணுமே புரியலையாடா. டேய் மச்சான், ஒரு நிமிஷம் இரு. ஹலோ ஹலோ தென்றல், நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, ஏதோ ட்ரெயின் போற சவுண்ட் கேக்குதுங்க, கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க. தென்றல்னு யாரும் இல்ல, ராங் நம்பர். போனா ஐயா. ஹலோ ஹலோ. என்னடா யோசிக்கிற? இல்ல மச்சான், தென்றல் போன்ல பேசும்போது ஒருத்தன் பேசினான்னு சொன்னேன்ல, அவன் பேசும்போது ட்ரெயின் சவுண்ட் கேட்டுச்சுடா. அப்படின்னா ட்ரெயின் சவுண்ட் இங்கதான் கேக்குது.
என்னடா உள்ள சவுண்ட் கேக்குது? என்னன்னு போய் பாருங்க. சரிண்ணே. ஏய் வாடா. தப்பிக்கறாடா. சீக்கிரம் சீக்கிரம் போய். தூக்குடா. ஏய் எங்க வர பாக்குறீ? ஏய் ஒழுங்கா அமைதியா உட்காரு. ஏய் கலப்புடா. பட்டா நல்லா. யார் நீங்களா? விடுங்க. பட்டா சீக்கிரம். விடுங்க. அமைதியா உட்காரு. சத்தம் போட்டா அவ்வளவுதான். விடுங்க. என்ன விட்டுருங்க. நல்லா டைட்டா கட்டுறா. ஏய் என்ன மயக்கம் தெளிச்சிச்சா? மயக்கம் தெளிஞ்ச உடனே இங்க எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? விட்டுருவோமா நாங்க? கொண்டுருவோம் உன்னை. நீங்கெல்லாம் யாரு? எதுக்காக என்ன கடத்திருக்கீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. என்னது வித்ரவா? இதுக்கு அவனை இவ்வளவு கஷ்டப்பட்டு கடத்தணும்? என்ன எதுக்கு கடத்துனீங்க? யார் சொல்லி கடத்துனீங்க? தயவு செஞ்சு அதையாவது சொல்லுங்க. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. மேல் இடத்துல இருந்து உத்தரவு வர்ற வரைக்கும் நீ கம்முன்னு இருந்தனா உன்னை உயிரோடு விட்டு வைப்போம். அதை விட்டுட்டு இங்கிட்ட எஸ்கேப் ஆக பாக்குறது, இப்படி நோய் நோயின்னு கேள்வி கேட்கறது, இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணன்னு வையே, இப்பவே உன் கதையை முடிச்சிருவான். எப்படி வசதி? ஏய் மறுபடியும் அசந்த நேரம் பார்த்து எஸ்கேப் ஆக பாப்பா. ஒழுங்கா டைட்டா கட்டுறா. இல்லனா இன்னொரு கயிறு வச்சு கட்டினா தான் அடங்குவா. ஆமாமா. இந்த மாதிரி எஸ்கேப் ஆக பார்த்த தொலைச்சிரும் உன்னை. ஏய் வாடா. டேய் தென்றல் இந்த இடத்துல வந்துட்டு இருக்கும்போது அவன் தென்றல் போனை திருடி இருப்பானோ? மச்சான் நம்ம கெஸ் கரெக்ட்னா அவங்க கிட்ட இருந்து போனை வாங்குறதுக்காக தென்றல் அவனை தேடி இந்த ஏரியாவுல சுத்திக்கிட்டு இருக்கணும். மச்சான் வா இந்த ஏரியா ஃபுல்லா தேடி பார்க்கலாம். வாடா வா. வா. மச்சான் ஒரு நிமிஷம். என்னடா? டேய் அந்த ஹேண்ட்பேக் தென்றல் ஹேண்ட்பேக் மாதிரியே இல்ல. ஆமாடா அப்படிதான் தெரியுது. வா மச்சான். ஐயா இந்த ஹேண்ட்பேக் யாருது? உன்னை ரொம்ப நேரம் கவனிச்சிட்டு தான் பாருங்க. நீங்க அந்த பேக் வச்சிருந்த பொண்ணை தேடிட்டு இருக்கீங்களா? ஐயா நீங்க அந்த பொண்ணை பாத்தீங்களா? அதை ஏப்பா கேக்குற? அந்த பொண்ணு பாவம், அது பாட்டுக்கு இந்த பக்கமா வண்டியில வந்துட்டு இருந்துச்சு. அப்ப திடீர்னு அந்த சந்துக்குள்ள இருந்து பெரிய கார் வந்து அந்த பொண்ணு வண்டி மேல மோதிருச்சுப்பா. நான் ரொம்ப வயசானவன், என் காலும் ஊனம், நான் என்னப்பா செய்ய முடியும்? பயந்துகிட்டே சத்தம் போடாம வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது. பொண்ணை யாராவது தேடி வர மாட்டாங்களான்னு பேக்கை மட்டும் அங்கிருந்து எடுத்து வச்சிருந்தப்பா. ஐயா அந்த பொண்ணை கடத்திட்டு போனவங்க எந்த மாதிரி இருப்பாங்கன்னு அடையாளம் சொல்ல முடியுமா? தெரியலப்பா, எல்லாரும் பார்க்கறதுக்கு தடிமாடு மாதிரி இருந்தானுங்க. முகம் அவ்வளோ எனக்கு பிடிபடல, வயசாயிடுச்சுல கண்ணு சரியா தெரியல. ஐயா அவனுக்கு கடத்திட்டு போன கார் என்ன காரு? அந்த கார் நம்பர் ஏதாவது ஞாபகம் இருக்கா ஐயா? இல்ல தம்பி, நம்பர்லாம் எனக்கு தெரியாது. ஆனா கார் மட்டும் நல்ல பெரிய காரு. அப்புறம் கருப்பு கலர் மாதிரி இருந்துச்சுப்பா. பாவிங்க, அந்த பொண்ணை இந்நேரம் எங்க கொண்டு போனானுங்களோ என்ன பண்ணானுங்களோ தெரியலையேப்பா. நீங்களாச்சும் போய் அந்த போலீஸ் கிட்ட சொல்லுங்கப்பா, போய் காப்பாத்துங்க. சரிங்க ரொம்ப நன்றிங்க. போங்கப்பா, சீக்கிரம் போங்கப்பா.
ஹலோ சித்து, என்னாச்சு? தென்றல பாத்துட்டியா? அம்மா, தென்றல ரவுடிங்க கடத்திருக்கானுங்க. டேய், என்ன சொல்ற சித்து? ஆமா. ஐயோ கடவுளே, யார் அந்த ரவுடிங்க? எதுக்காக தென்றல கடத்தணும்? அம்மா, பதட்டப்படாதீங்கம்மா. நான் இப்பவே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். தென்றல எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். நான் அப்புறமா கூப்பிடுறேன். டேய், வாடா போலீஸ் ஸ்டேஷன் போலாம். கடவுளே, இது என்ன புது சோதனை? என் வாழ்க்கை தான் நாசமா போயிடுச்சு. என் புள்ளையாவது தென்றல கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்வான்னு நினைச்சேன். ஆனா தென்றல் என் புள்ளைகிட்ட காதல சொல்ல வந்த நேரம் பார்த்து இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. அந்த ரவுடிங்க யாரு? எதுக்காக தென்றல கடத்தினாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கடவுளே, என் மருமகளுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம அவளை நீதான் காப்பாத்தி கொடுக்கணும். அந்த ரவுடிங்க எல்லாம் யாரு? யார் சொல்லி எதுக்காக தென்றல கடத்தி இருப்பாங்க? இந்த முறை தென்றல் ஆகாஷுக்கு கிடைக்கலன்னா அப்புறம் அவ வேற யாருக்குமே கிடைக்க மாட்டா. நான் கிடைக்கவும் விட மாட்டேன். கண்டிப்பா இது அந்த ஆண்டாளோட வேலைதான். ஏ ஆண்டாள், நீ சொன்ன மாதிரியே செஞ்சுட்டல்ல? இரு, நேர்ல வந்து பேசுகிறேன். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டுப்பா. ஆனா அந்த பொண்ணு தென்றலுக்கு அப்பா அம்மான்னு யாராவது இருக்காங்களா? இருக்காங்க சார். எந்த ஊர்ல இருக்காங்க? இதே ஊர்ல தான் சார். அவங்களுக்கு அவங்க பொண்ணு கடத்தப்பட்ட விஷயம் தெரியுமா? இல்ல சார், இன்னும் தெரியாது. தெரியாதா? முதல்ல அவங்களுக்கு தகவலை சொல்லுங்க. அவங்களை சீக்கிரம் இங்க வர சொல்லுங்கப்பா. அவங்க எதுக்கு சார்? என்னப்பா நீ இப்படி கேள்வி கேட்கிற? மீடியாவில் வர இருக்குன்னு சொல்ற. கடத்துற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு யாரெல்லாம் விரோதி இருக்காங்கன்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட விசாரிச்சாதானே தெரியும். சீக்கிரம் அவங்களுக்கு கால் பண்ணி முதல்ல அவங்களை வர சொல்லுங்க. ஓகே சார். மச்சான், இன்ஸ்பெக்டர் சொல்றது சரிதான்டா. சீக்கிரம் தென்றல் அப்பாக்கு கால் பண்றா. டேய், எப்படி அவங்க கிட்ட சொல்றதுன்னு ரொம்ப தயக்கமா இருக்கு. டேய், எப்படியாவது சொல்லிதான்டா ஆகணும். அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இன்ஸ்பெக்டர் கம்ப்ளீட்டா எடுத்துப்பார் போல இருக்கு. யோசிக்காத மச்சான், தைரியமா தென்றல் அப்பாக்கு கால் பண்ணி சொல்றா. டேய், கால் பண்றா. என்னங்கடி ஒரே சிரிப்பும் கும்மாளமா இருக்கு. வாமா உட்காரு. வா உட்காரு. உங்களோட சேர்ந்து உட்காந்து அரட்டை அடிச்சேன்னா பசிக்கிற நேரத்துக்கு சாப்பாடு நேரம் வந்து தட்டுல உட்காந்துருமா? பேச்ச பாரு. வந்து காய்கறி நறுக்கி கொடுத்தாமா, கொஞ்சம் ஒத்தாசையா இருந்தமான்லாம் இல்லாம என்னையும் சேர்ந்து அரட்டை அடி. கால் பண்றா. அவன் எதுக்குங்க உங்களுக்கு போன் பண்றா? இப்ப பேசினா தானே தெரியும் லட்சுமி. ஒன்னும் பேச தேவையில்லை. அவன் ஒரு விலங்கு, அந்த வீணா பாருங்க. அவனால தான் நம்ம குடும்பத்துல இப்ப பிரச்சனையே.
கிட்ட பேசி பேசிதான் உங்க பொண்ணு என்ன கூட மதிக்காம மேக்னா வீட்டுல போய் தங்கியிருக்கா. இப்ப நீங்க வேற அவங்கிட்ட எதுக்கு பேசிக்கிட்ட? போனை கட் பண்ணுங்க. ஏய் லக்ஷ்மி, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும்னா என்னன்னு கேட்டுக்கலாமே. ஆமா, என்ன பெரிய முக்கியமான விஷயம் அவன் நம்மளுக்கு சொல்லிட போறான். போனை கட் பண்ணுங்க. சரிங்க, என்ன அவன் முக்கியமான விஷயத்த சொல்லிடுறான் நான் பாக்கிறேன். முதல்ல போனை லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு ஆன் பண்ணுங்க. சார் சொல்லுப்பா சித்து. சார், ஒரு சேட் நியூஸ். சேட் நியூஸா? என்னப்பா? உங்க பொண்ணு தென்றல யாரோ கடத்திட்டாங்க சார். டேய், நிஜமாடா சொல்றேன். நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா மட்டும்தான் இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் எழுதுவார் போல இருக்கு. இவன் நிஜமாவா சொல்றான்? எனக்கு பயமா இருக்கு. நாங்க இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல தான் சார் இருக்கோம். என்னடி இது? ஐயோ, நிஜமாவடி சொல்றான் அவன்? ஐயோ, எங்க அவன் நிஜமாவா சொல்றான் இல்ல போய் சொல்றானாங்க? ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. ஏங்க சொல்லுங்க. ஏங்க நீங்களே இப்படி எடுத்து போய் உட்கார்ந்தா என்னங்க அர்த்தம்? வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். வீட்டுல பத்திரமா இருக்கடி. ஏங்க வாங்க வாங்க. அப்பா வாங்க நேரம் வந்துங்க. வாங்க போலாம். பத்திரமா இருக்கடி வீட்டுல. சரிம்மா. எங்க உங்க அம்மா? கூப்பிடுங்க அவங்கள. சாரதா, என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளவு டென்ஷனா வந்திருக்க? முதல்ல உங்க அம்மாவை கூப்பிடுங்கன்னு சொல்றேன்ல, கூப்பிடுங்க அவங்கள. எதுக்கு அம்மா? என்ன விஷயம்? என்னக்கா, ஏன் இவ்வளவு பதட்டமா வந்திருக்கீங்க? நீ சும்மா இரு மாதவி. மாமியாரே, மாமியாரே, ஏன் இன்னும் மேலே உட்கார்ந்து இருக்கீங்க? கீழே இறங்கி வாங்க. மாமியாரே, வாமா சாரதா, என்னாச்சுமா? எதுக்காக என்ன இவ்வளவு ஆவேசமா தேடிட்டு வந்திருக்க? ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்காதீங்க. உங்க நடிப்பெல்லாம் பார்த்து ஏமாறுறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் கிடையாது. என்ன சாரதா இது? நான் தான் இப்ப முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது, என் தப்பெல்லாம் உணர்ந்து திருந்திட்டேன்னு சொல்றேன்ல, அப்பவும் ஏன் நீ என்கிட்ட பழைய மாதிரி கோபமாவே பேசுற? வேண்டாம், உங்க நடிப்பை பார்த்து ரசிக்கிறதுக்காக நான் இங்க வரல. நீங்க தென்றலை எங்க கடத்தி வச்சிருக்கீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன். ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. தென்றல ஆள் வச்சு கடத்தி எங்க கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்கீங்க? சொல்லுங்க. சாரதா, என்னம்மா நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஆண்டாள் தென்றலா ஆளை வச்சு கடத்திட்டாளா? ஆமா மாமா, தென்றல் ஆபீஸ்ல இருந்து வந்துட்டு இருந்த வழியில இவங்க ரவுடிங்ல அனுப்பி அவளை கடத்தி வச்சிருக்காங்க.